எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்மையும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். வெயில் நன்றாக அடிக்கின்றது. தூங்கிறவே நான் தூங்குறேன் ஒரு அல்லேலூயா. இத்தகைய சூழ்நிலையில் நம்மை அருமை ஆண்டவரை நினைவு கூறுவோம். எத்தனை பாடுகள், வேதனைகள், துன்பங்கள் மத்தியிலே என்னை உங்களை ரட்சிப்பதற்காக எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்ட அந்த ஆண்டவர், அந்த ஜீவனுள்ள தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். ஒரு அரை மணித்தியாலம், 3/4 மணித்தியாலம் எத்தனை தேசத்திலே, அத்தனை அந்த பாலைவனத்திலே எனக்காகவும் உங்களுக்காகவும் எவ்வளவு ஊழியம் செய்த அந்த ஆண்டவர், அந்த ஆண்டவரை நினைவு வைத்தோமானால் அவருக்கு நாங்கள் மகிமை செலுத்துவோம். இந்த தியானத்துக்கு உதவியாக சங்கீதம் 27:14 எடுத்து வாசிப்போம். வாசிப்பவர் நிதானமாய் நல்லா வாசிங்க. சங்கீதம் 27:14. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. இந்த தேவசேரியின் தலைப்பு கர்த்தருக்கு காத்திரு. இன்று அநேகர் நாங்கள் ஆண்டவர் செயல்படும் வரை காத்து கொண்டிருக்கவில்லை. அவசரம், எல்லாத்துலயும் அவசரம். எங்களுக்கு தேவன் நிறைவேற்றுவார் நம்பிக்கை. சபைக்கு வருவோம், ஆராதிப்போம், ஸ்தோத்தரிப்போம், ரசபாகம் போடுவோம், காணிக்கைகளை போடுவோம், ஊழியம் செய்வோம், எல்லாம் செய்வோம். ஆனா கர்த்தருடைய அந்த ஆதினத்தில் வைத்திருக்கிற நேரத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறது. இந்த வசனம் நான் லிவிங் பைபிளை திரும்பி பார்த்து தெளிவாய் கூறப்பட்டிருக்கின்றது. கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் செயல்படவில்லை என்று ஆத்திரப்படாதே. அவருடைய வழிகளிலே நீ ஸ்திரமாய் போய்கொண்டிரு. ஏற்ற காலத்திலும் சகல ஆசீர்வாதங்களும் உன்னை கனப்படுத்துவார். துன்மார்க்குடைய அழிவை காண்பாய் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஆண்டவருடைய வாழ்க்கையில நீ எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தோட கொடுக்கல, நீ எதிர்பார்த்த காரியத்தை நிறைவேற்றல, நீ ஏதோ காரியத்தை எதிர்பார்த்திருக்க, அது இன்னும் இந்த வாழ்க்கை நடக்க இல்லையே. நான் இவ்வளவு நாள் சபைக்கு வரேன், உபவாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், ஒன்றுமே நடக்கவில்லைன்னு ஆத்திரப்படாத. நீ ஆண்டவருக்குள்ள எப்படி இருக்கிறியோ அது உண்மையாய், உத்தமாய், அப்படியே ஸ்திரமாய் சொன்னா அப்படியே திடமனதாய் போய்கொண்டிரு. நீ எதிர்பார்க்கிறத விட சகல ஆசீர்வாதங்களை உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை கனப்படுத்துவார் என்று சொல்லப்படுகிறது. இந்த கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்க அநேக விசுவாசிகள் இருதயங்களிலே அடிக்கடி எழுவுகின்ற ஒரு கேள்வி, தேவன் ஏன் இந்த வேண்டுதலுக்கு பதில் அளிக்கவில்லை? நான் உபவாசம் ஜெபிக்கிறேன், சபைக்கு வந்து ஜெபிக்கிறேன், ஊழியக்காரர் சொல்லி ஜெபிக்கிறேன், ஏன் ஆண்டவர் இந்த வேண்டுதலுக்கு பதில் அளிக்கல? ஏன் இந்த விண்ணப்பத்தை கேட்கல? ஏன் இந்த விண்ணப்பத்தை செவி கொடுக்கல? ஏன் அவர் கையை மடைக்கொண்டு வாழா இருக்கிறார்? நான் வணங்குவது ஒரு விக்கிரம் அல்லவே, ஜீவனுள்ள தேவனை அல்லவா வணங்குறேன். ஏன் ஆண்டவர் இன்னும் எனக்கு இறங்கல? ஏன் இறக்க காட்டல? ஏன் இந்த விண்ணப்பத்தை இன்னும் நிறைவேற்றல? ஏன் எனக்கு செவி கொடுக்கவில்லை என்ற பல கேள்விகள் இந்த விசுவாசிகள் மத்தியில். இத்தனை வருடங்களா நான் சபைக்கு வருகிறேன், ஊழியம் செய்கிறேன், ஆண்டவர் காணிக்கை கொடுக்கிறேன், தசமபாகம் கொடுக்கிறேன், எத்தனை தியாகம் செய்கிறேன், எவ்வளவு தூரத்துல இருந்து வருகிறேன், வேலை விட்டுலாம் தேவட சமூகத்துக்கு வருகிறேன், ஆண்டவர் எனக்கு இன்னும் பதில் தரவில்லை. தேவ வசனம் என்ன சொல்லுகின்றது? நீ பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றது. 1 பேதுரு 5:6. 1 பேதுரு 5:6. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். அது ஏற்ற காலம் வரைக்கும் நாங்க வெயிட் பண்றது, அவசரப்படுகிறோம். ஆண்டவரோட கைக்குள் அடங்கி இருக்கிறது இல்லை, அதுதான் பிரச்சனை. அந்த ஏற்ற காலம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது மட்டும் நாங்க அவ்வளவு அவசரம், இன்னைக்கே நடக்கணும். ஆண்டவருடைய காலத்துல அடங்கி இருக்கல, உடனே எங்களை மாம்ச ரீதியா முடிவுகள் எடுக்கணும், தீர்மானம் எடுக்கணும். அவர் அதை சொல்றாரு, இவர் சொல்றாரு, சொல்லுவான். நீ எந்த சபைக்கு போற? இவ்வளவு நாள் இருக்கு, உனக்கு இந்த பிரச்சனை தீர்ச்சா இல்லையே. அவன்கிட்ட பேச்சுக்கு செவி கொடுக்கணும், பிசாசின் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். நாங்க பிறர் இருக்கிற தாழ்மையை காட்டுவோம். எங்களோட வீரத்தனை பொசிடும் வெளியில் ஆட்கள்கிட்ட எல்லாம் நல்லா தாழ்மையா நடப்போம்.
ஆனா ஆண்டவருக்கு தாழ்மையை காட்டணும். தாழ்மை பாருங்க, இந்த பேதுருவடிகள் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்த பரிசுத்தவான்கள், நீதிமான்கள் எல்லாம் பலவித உபத்திரவங்கள், பாடுகள், வேதனை, துன்பங்கள், துயரங்கள், வழியில அவர் கடந்து சென்றார்கள். இது தேவனால் அனுப்பப்பட்டவைகளா? சொல்லுங்க, இந்த சோதனைகளா தேவனால் அனுப்பப்பட்டவைகளா? தேவனால் அனுப்பப்பட்டவை, தேவனால் அனுமதிக்கப்பட்டவை. தேவன் ஒரு நாள் எங்களுக்கு சோதனையை அனுப்ப மாட்டார், ஆனால் அனுமதிப்பார். எங்களோட வாழ்க்கையில கூட ஆண்டவர் என் மகனுக்கு இப்படி நடக்கணும், உபத்திரத்தை, பாடுகளை, வேதனையை அனுப்ப மாட்டார், ஆனா அனுமதிப்பார். ஆகவே நாங்கள் என்ன செய்யணும்? கர்த்தருடைய கரத்திலிருந்து அவருடைய சமூக தாழ்மையோடு நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது தன்னுடைய பிள்ளைகளை அவர் ஏற்ற காலத்தை உயர்த்துவார். ஆண்டவர் ஒரு நாளும் சோதனை எங்களை அனுப்ப மாட்டார், அனுமதிப்பார். எபிரேயர் 10:36. சத்தியத்தை அறியும் அறிவை எபிரேயர் 10:36. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் வாக்குத்தத்தப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் அடைய வேண்டும் என்றால் பொறுமையோடு காத்திருக்கணும். அதாவது இன்னும் நிறைவேற என்று வரும் பிரச்சனைகள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது ஆண்டவரை மறுத்துரைத்து தப்பி ஓடுவது அல்ல. சபையை விட்டு, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு, தேவ ராஜ்யத்தை விட்டு துன்பங்கள், வேதனைகள், அவமானங்கள், நிந்தைகள் வரும்போது அதை சகிக்கணும். எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருப்பீங்க தெரியா? உயர்வு வரணும், எல்லாவற்றையும் தாங்கணும். அநேகர் தூசிப்பார்கள், அநேகர் எங்களை தள்ளி போடுவார்கள், அவமான நிந்திப்பார்கள், அதையும் சொல்வார்கள். எல்லாவற்றையும் தாங்குற ஒரு இருதயம் வேணும் தேவ பிள்ளைகளை. நாங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஒன்றே ஒன்று, தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணும். மனித சித்தத்தின் அல்ல, மனிதனை பெருமைப்படுத்துவதல்ல, மனிதனை திருப்திப்படுத்துவதல்ல. என் தேவ சித்தத்தின்படி செய்யும் போது உங்களுக்கு வாக்குத்தத்தப்பட்ட அந்த பரிசை ஆண்டவர் நிச்சயமாய் தரும். மனுஷன் டக்குனே தேவ தூக்கி போட்டு உங்களை தூக்கி போட்டுவான். ஆனா ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டார். பாருங்க, கர்த்தர் ஆதீனத்தில் குறித்த காலம் எல்லாத்துக்கும் வைத்திருக்கிறார். என் ஒவ்வொருவருக்கும், தாம்பி திமேட்டுக்கு ஒரு காலம் இருக்கும், தனுஜனுக்கு, பார்த்திக்கு, பாமாக்காவுக்கு, எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் ஆதியத்தில் வைத்திருக்கார் ஆண்டவர். ஆகவே அந்த காலம் மட்டும் காத்திருக்காமல் அவசரப்பட்டு, மாம்ச ரீதியாக அவசரப்பட்டு, சொந்த புத்தியினாலே, பயத்தாலே தீர்மானம் எடுத்து வேதத்திலே ஆசீர்வாதங்களை தடைப்பட்டு போனவர்கள், ஆசீர்வாதங்கள் இறந்து போனவர்கள் 3 பேரை பற்றி நாம் வேதத்தில் பார்க்க போறோம். ஏன்னா ஆண்டவர் அந்த குறித்த ஆதீனத்தில் தனக்கென ஒரு காலத்தை வைத்திருக்கார். அது மட்டும் காத்திருக்காமல் போனவர்கள் 3 பேரை நாம் வேதத்தில் பார்க்க போறோம். முதலாவது ஆபிரகாமை குறித்து பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை எடுத்து வாசிப்போம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பாருங்க, ஆண்டவர் என்ன செய்றார்? ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுறார். உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பேர் மேம்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவரை சபிப்பேன், பூமியில வம்சங்கள் அவனுக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். அது மட்டுமா சொல்றாரு? என்ன சொல்றாரு? உன் கற்ப பிறப்பானவனே உனக்கு சுகந்திரவாளியா இருப்பானே. ஆபிரகாம் சொல்றார், இந்த எலியேசர் எனக்கு என் வீட்டுக்கு சுகந்திரவாளியா இருக்காங்க. ஆண்டவர் சொல்றார், உன் கற்ப பிறப்பானவரே. ஆண்டவர் அவர் பொய்யிருக்க மனுஷனும் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. ஆண்டவர் சொல்லி செய்யாது இருப்பாரோ, வசனத்தை நிறைவேற்றாது இருப்பாரோ. அவருடைய வார்த்தைகள்லாம் ஆமென்றும் ஆமென்றும் இருக்குது. இயேசு கிறிஸ்து மறுநாமம் வார்த்தை, அவர் வார்த்தையானவர். தேவ பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாலும் பிடித்துக் கொள்ளணும். ஆண்டவர் ஒரு நாள் பொய்க்கு சொல்ல மாட்டார். இது ஒவ்வொரு வார்த்தையும் வீணா போவாது. இதை ஏற்றினவங்களை ஒரு நாள் ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆனா ஆபிரகாம் சாராலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் சீக்கிரம் என்ன போல அநேகம், ஐயோ ஆண்டவர் சொன்னாலே நான் பலிக்கு பெருக்குவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய், உன் கையிட்டு பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இன்னும் நடக்கலையே, இன்னும் பிரச்சனையே. அதே மாதிரி தான் ஆபிரகாம் சாராலும் அவசரப்பட்டுக்கிறார்கள். கர்ப்பவதியாக ஆண்டவர் சொன்னாரே, உனக்கு சுதந்திரவாளியா இருப்பவன் உன் கற்ப பிறப்பானவன். நான் அவசரம் என்ன செய்கிறார்? சாரா அடிமை பெண் ஆகாரை மறுமணம் மாட்டி கொடுக்கிறார். அது ஆண்டவர் சித்தமா? ஆண்டவருடைய நோக்கமா? ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணாரா? இல்லை. அவர் கர்த்தரை காத்திருக்கவில்லை.
அந்த கர்த்தர் ஆதீனத்தில் வைத்திருக்க அந்த வேலைக்காக, அவர்களை குறித்த அந்த வேலைக்காக காத்திருக்காதபடியால் ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் அந்த இஸ்மேல் காரணமாக அந்த குடும்பத்தில் பெரிய சஞ்சலம் ஏற்பட்டது. காரணம், அந்த கர்த்தர் குறித்த வாக்கு தத்தம் நிறைவேற்றும் வரை அவர்கள் காத்திருக்கவில்லை. அவசரப்பட்டார்கள். ஆகவே பாருங்க, ஆகார் கர்ப்பவதியா கண்டது தன் நிஜமாட்டி சாராளை அற்பமா எண்ணுகிறார். அது மட்டுமா, ஈசாக்கின் வழி வந்த இஸ்ரவேலுக்கும் இஸ்மாயில் வழி வந்த சந்ததிக்கும் இன்னைக்கும் பிரச்சனை. இஸ்ரவேல் பலஸ்தீன பிரச்சனை. பாருங்க, இந்த காரணம் என்ன? கர்த்தருடைய வாக்கு தத்தம் நிறைவேற்றும் வரை அவர் காத்திருக்கவில்லை. எங்களுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கணும். அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும் வரை நாங்கள் காத்துக் கொண்டிருக்கணும். மனைவி சொன்னார், சபையிலுக்கு அந்த சகோதரர் சொன்னார், இந்த சகோதரர் சொன்னார், அந்த ஊழியக்காரன் சொன்னார், இந்த ஊழியக்காரன் சொன்னார், குழம்பி போயிட்டு முடிவெடுப்போமானால் எல்லாவற்றையும் இழந்து நாங்க பாருங்க, இந்த அநேகர் அப்படிதான். நாங்கள் பிழையா முடிவெடுக்கிறோம். அநேகர் என்னலாம் ஆண்டவர் சொல்லியிருப்பார், நான் உனக்கு குழந்தையை தருவேன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கலாம், திருமணத்தை முடிப்பேன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கலாம், உனக்கு ஒரு வீடை தருவேன், வேலையை தருவேன், எத்தனையோ ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கலாம். ஆனா காரணம் செய்யும், அவசரப்படக்கூடாது. கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ண தேவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் மாறாதவர். அந்த ஆசீர்வாதிப்பார் தேவன் கொஞ்ச நாள் எடுக்கும். அதுக்காக நான் பொறுமையோட காத்து கொண்டிருக்கிறோம் தேவர்களே. எனக்கு அநேக நாங்கள் ஆசீர்வாதத்தை இழப்பது காரணம் அதுதான். ஆண்டவர் எனக்கு சொன்னாரே, எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் அந்த காரியத்தை நிறைவேற்றவில்லை. நாங்கள் என்ன செய்கிறோம்? ஐயோ, இவ்வளவு நாள் பார்த்து 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் ஒன்றும் நடக்கும். பொறுமையோட காத்துரு. இந்த அநேகர் அப்படிதான். சபையில பாருங்க, ஊழியம் கிடைக்கலாட்டி, இந்த சபையில ஊழியம் கிடைக்கல, வேற சபைக்கு ஓடிடுறாங்க. அப்படிதானே? 2 வருஷம் 3 வருஷம் காத்திருப்பாருங்க. ஐயோ, இந்த சபையில வர்ஷிப் கொடுக்குறாங்க, இல்ல அது கொடுக்குறாங்க, இது கொடுக்குறாங்க, ஓடிக்கிறாங்க. அதுதான் பார்த்து எத்தனை வருஷம் பார்த்து? 10 வருஷமா? 10 வருஷம் பொறுமையோட தேவ சமூகத்திலே தாளாந்து இருக்க மகன் 10 வருஷம் பொறுமையோட ஆண்டவர் வைத்தினாரா இல்லையா? ஏற்ற காலத்தில் வைத்து ஆதீனத்தில் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார் ஆண்டவர். அந்த நேரம் வரைக்கும் இருக்கணும் தேவ பிள்ளைகள். அவசரப்பட பார்த்திக்கு போறீச்சு, இந்த சபையில இருந்து என்ன செய்ய பாரு, என்னது லேப்டாப் இதை போடுறேன், பீமரை போறேன், அவ்வளவுதான். நான் இங்க இருக்கணும், எனக்கு இருக்கு தாளாந்து இருக்கு, எனக்கு திறமை இருக்கு, நான் வேற சபையில பிரசங்கிப்பேன். போலாமே, என்னதுக்கு அப்படி? ஆண்டவர் குறிப்பிட்ட ஒரு நேரத்தை வச்சிருக்காங்க பிள்ளைகள். அந்த நேரம் வரைக்கும் நான் காத்துக்கொள்ள அவசரப்படக்கூடாது. மனைவி சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொல்றவங்க சொல்லுவாங்க. ஆண்டவருடைய வாக்குத்தத்தை நான் புரிந்து கொள்ளணும். இந்த ஆபிரகாம் இந்த ஆகாரம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தை நிறைவேற்றுவதை காத்து இருக்கான், தேவ சமூகத்தை காத்து. இவ்வளவு பிரச்சனை. 2வது நாங்கள் பார்க்க போவது மோசே. பாருங்க, மோசே பார்வோன் வீட்டில் வளர்ந்த போது பெரிய நாவி கர்த்தர் தன்னை கொண்டுதான் தன்னுடைய ஜனமாகி இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க போறார் என்பதை அவர் அறிந்து கொண்டு என்ன செய்தார்? கர்த்தர் அதுக்கு ஒரு காலத்தை வைத்திருந்தார் அவரை கொண்டு விடுவிக்க. அது மட்டும் மோசே காத்து கொண்டிருக்கவில்லை தேவ பிள்ளைகளே. யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 11 18 வாசிப்போம். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 18. மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எதிரிகளில் ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்குமிங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மண்ணிலே புதைத்து போட்டார். அவன் மறுநாளிலும் வெளியே போன போது எபிரிய மனுஷர் 2 சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி, நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டார். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னை கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். அப்பொழுது மோசே, காரியம் நிச்சயமாய் வெளிப்பட்டது என்று பயந்தார். பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனிடத்தில் நின்று தப்பியோடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்திருந்தான். மீதியான் தேசத்து ஆசாரியருக்கு 7 குமாரத்திகள் இருந்தார்கள். அவர்கள் தங்கள் தகப்பனுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டும்படிக்கு அங்கே வந்து தண்ணீர் மொண்டு தொட்டிகளை நிரப்பினார்கள். அப்பொழுது மேய்ப்பர்கள் வந்து அவர்களை துரத்தினார்கள்.
மோசே எழுந்திருந்து அவர்களுக்கு துணை நின்று அவர்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான். அவர்கள் தங்கள் தகப்பனாகிய ரெகுவேலிடத்தில் பாருங்க, மோசே என்ன செய்யற, மாம்ச வைராக்கியத்திலே அந்த எகிப்தியனை கொண்டு புதைத்து போடுகிறார். ஆண்டவர் ஆதினத்துல மோசைக்கு ஒரு காலத்தை வைத்து அவரை கொண்டு விடுவிக்க வேண்டும் என்று அவசரப்பட்டுட்டார். மாம்சம் மேலோங்கிறது. அங்கு வாக்கு தத்தத்தை கொடுத்த நிறைவேறப்பா, இங்க மாம்சம் என்னால முடியும், ஏன்னா கலைகள் எல்லாம் பட்டவர் பார்வன் அரண்மனையிலே. அது மாம்சம் வந்துட்டு அவனை அடிச்சு கொண்டுறான். என்ன அவனை அடிச்சு கொண்டு ஆண்டவோட சித்தம் இல்லாம எனக்கு எல்லாமே செய்யலாம், நாங்கள் செய்யற மாதிரி. எனக்கு பலன் இருக்கு, ஞானம் இருக்கு, காசு இருக்கு, எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும், எனக்கு அவங்க எல்லாம் பெருசு இல்லை, நான் செய்வேன். கடைசி தப்பியோட மீதியா தேசத்துக்கு போகிறான். 40 வருஷம் வனாந்தரத்திலே ஆடு மேய்க்கிறான். தேவையா? ராஜ வீட்டில் பிறந்து நல்ல சாப்பாடு கேட்டு இருந்தவன். இந்த அவனுடைய மாம்ச வைராக்கியத்தினால் என்ன நடந்தது? ஆண்டவருடைய சித்தத்தை, அந்த நோக்கத்தை நிறைவேற்ற இன்னும் 40 ஆண்டுகள் தள்ளி போடப்பட்டது ஜனங்களை விடுவிப்பதற்காக. ஒரு மோசே 40 ஆண்டுகள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் அந்த மாம்சத்துக்கு இடம் கொடுத்தபடினாலே இன்னும் எகிப்தின் அடிமை தந்த ஜனங்கள் 40 வருஷம் இருக்க வேண்டும். ஆண்டவனுடைய நோக்கத்தை இன்னும் 40 வருஷங்கள். எங்களுடைய வாக்களை கொடுத்த தேவ பிள்ளைகளே, எங்கள் ஒவ்வொரு குறித்தும் ஆண்டவர் ஒரு நோக்கம், திட்டம் வைத்திருக்கிறார். சும்மா குழந்தைகளை நிறுத்தவில்லை இந்த இடத்துல. அந்த நோக்கத்தை, திட்டத்தை நிறைவேற்ற நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கணும். எங்களோட மாம்சம், காசு, பலம், ஞானம், அறிவு இவங்களுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. எங்கள் முழுமையான ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே, உங்க நோக்கம் எது? உங்க சித்தம் என்ன? நீர் ஏன் என்னை தெரிந்து கொண்டீர்? ஏன் என்னை முன் கொடுத்தீர்? ஏன் அழைத்தீர்? ஏன் எனக்கு இந்த ரட்சிப்பை கொடுத்தீர்? ஆண்டவரே, அப்படியே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துறோம். மாம்சத்துக்கு இடம் கொடுக்கூடாது. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அந்த சித்தத்தை, நோக்கத்தை நிறைவேற்ற ஆண்டவர் கருத்துல அடங்கி இருக்கணும். ஆண்டவர் சும்மா குழந்தை நீங்க ரட்சிப்புகள் வளர்த்தவில்லை. அப்படி நாங்க செய்வோமானா எங்கள் ஆசீர்வாதம் தரப்படும். மாம்சத்தை இடம் கொடுத்தா அப்படிதான் படிப்படியா நாங்க வரணும். ஆண்டோட கருத்துல அடங்கி இருக்கணும். கர்த்தரை காத்திருக்க வேண்டும். நானும் ஒரு முறை புஷல வந்த நேரம் நான் ஞானஸ்தானம் எடுத்தில்ல. நான் உங்களுக்கு செய்கிற ஒரு முறை நான் பார்ட்டி நல்ல நீ கம்ப்யூட்டர் செய்யணும், பீமரை போடுங்க, பார்ட்டியை பீமர் போட கொடுத்துச்சு. ஃபர்ஸ்ட் உடனே இது பண்ணாத, நீ வீட்டை போடக்கூடாது, ஞானஸ்தானம் எடுத்து வந்த உடனே ஊழியம் செய்யக்கூடாது அர்த்தம். ஆனா நான் அப்ப எனக்கு மாம்சம், இவர் யார் அப்படி சொல்ல, நான் வேலை சரி போனேன் இல்லை. நான் அவசரப்படலை, ஆத்திரப்படலை. என்ன ஒரு சின்ன பீமர் கூட பெற்றியோவே வச்சு அதை ஆத்திரப்படலை. கர்த்தருடைய கருத்துக்குள்ள அடங்கி இருந்தேன். ஆண்டவருக்குள்ள ஆண்டோட வார்த்தை தெரியும். ஃபர்ஸ்ட் எழுப்பினார், பார்ட்டியை கூட சொன்னார் பாட்டி. நான் வந்த புதுசுல அப்படி நாங்கள் மாம்சத்துக்கு இடம் கொடுக்கல. அப்பே பாஸ்டர் சொல்ல, நீ யாரும் சொல்லி நான் போடலாம் தானே இல்லை. ஆண்டோட சித்தை எங்களுக்குள் நிறைவேற்ற ஆடு என்ன குறித்து அந்த நேரம் சண்டை பிடிச்சி நான் வெளியே போயிருந்தா. ஒரு நோக்கம், ஒரு திட்டம் இருக்கு ஆண்டவர். அதுக்கு அந்த தேவ சித்த தேவத்தை எங்களை இடம் கொடுக்கணும். தேவ பிள்ளைகளை, எங்களோட மாம்சம், எங்களோட பெலங்கள், ஞானங்கள், எங்களோட பெருமைகள், எங்களுக்கு அந்தஸ்துகள் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் தூக்கி குப்பையில போடணும். ஏன்னா ஆண்டவருடைய தேவ நோக்கம் நிறைவேற்ற நாங்கள் இடம் கொடுக்கணும். மாம்சமோ எங்கள் சொந்த காரியங்கள் நாங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. தேவ பிள்ளைகளை, அடுத்ததாக நாங்கள் பார்க்க போடுறது சவுல். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 8-14 மட்டும் வாசிப்போம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்திலிருந்து 14. அவள் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல், சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிக்கிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் எண்ணிவிட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தியர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தீனமாய் செய்தீர்.
உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமல் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கைக்கொள்ளவில்லை என்று சொன்னார். பாருங்க, எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு சம்பவம். சவுல் ராஜாவுக்கு சாமுவேல் சீக்கிரம் சொல்லிட்டு போறார், நீ கில்கால்ல இரு, ஏன்னா பெலிஸ்தியர் அவருக்கு எதிராக யுத்தத்துக்கு வந்திருக்காரு, 7 நாள் மட்டும் பொறுத்து வந்தோடனே அங்க தகன பண்ணிட்டு போ அப்படி சொல்லுறாரு. ஆனா அவசரம், கர்த்தருடைய வார்த்தைக்கு அங்க ஒரு கீழ்ப்படிவில்லை. ஏன்? பயம். ஆண்டவர் மேல் நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு அநேகர் எங்களை போல ஆண்டவர் மேல் நம்பிக்கை, மனுஷனை நம்புவோம், உலகத்தை நம்புவோம், எங்க நண்பர்களை நம்புவோம், எல்லாம் இந்த சமுதாயத்தை நம்ம ஆண்டவர் நம்புறது இல்லை. ஆண்டவர் செய்வார். சவுலுக்கு பயம், ஜனங்கள் தனக்கு எதிராக வந்துடுவாங்க, பெலிஸ்தியர் தனக்கு விரோதமாக வந்துடுவார்கள். பயந்து துணிகரமாக ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய அந்த தகன பலியிட்டை தேவனை போய் தகன பலியிடுகிறார். அவ்வளவு அவசரம், பயம். ஆண்டவருடைய நம்பிக்கை இல்லை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. தீர்க்கதரிசி ஆண்டவருடைய வார்த்தை எடுத்து பேசுறது தான் தீர்க்கதரிசி. அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்கவில்லை. ஆனா சவுல் ராஜா தகன பலியிட்டு முடிகிற போது சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து விட்டார். அவன் செய்த அந்த புத்தீதமான காரியத்தினால், அந்த கர்த்தருக்கு செவி கொடுக்காதனால், கீழ்ப்படியாதனால் கர்த்தர் ராஜ பாரியத்தை அவனிடத்தில் விடுகினான். காரணம், அவன் கர்த்தருக்கு காத்திருக்க பெரும் நஷ்டம். அதை தாவீது ராஜாவிடம் கொடுத்தார். நாங்களும் கூட தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், அநேக வார்த்தைகளை அநேக தேவ மனிதர்கள் சொல்லலாம். இந்த போப்பிட்ல இருந்து, பலிப்பீடத்துல இருந்து அலட்சியம் செய்தி யார் அப்படி சொல்லி அதுக்கு முக்கியம் கொடுக்காமல், அதைக்கு சாராமல், அதை காத்திருக்காமல் இருப்போமானால் இதே நிலைமை தான் வரும். நாங்கள் எதிர்பார்த்திருக்க காரியங்கள் நிறைவேறாது, தடைபடும், எங்கள் பதவிகள் பறிபோகும், வாழ்க்கையிலே துன்பங்களும் துயரங்களும் வரும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து, ஆண்டவருடைய வார்த்தையை அலட்சியம் செய்யாமல், அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு அதுக்குள் வாழ்வோமானால் ஆசீர்வாதமா இருக்கும். ஆண்டவர் சொன்ன நிறைவேற்றுவார். காத்திருக்கணும். ஆண்டவர் சொல்லு, தேவனுடைய மனிதன் சொல்லிட்டு போறார், நீ 7 நாள் கில்காலுக்கு நான் வருவான் தானே, ஏன் அவசரம், ஏன் பயம்? ஆண்டவர் சொல்லியிருக்கார் தானே. இஸ்ரவேல் எல்லாத்திலையும் முதல் ராஜா அவர் தேர்ந்தெடுத்தார் தானே. அப்படிப்பட்ட தேவன் கைவிடுவார்? கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிவில்லை அநேகர். நாங்கள் அதுதான் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் தமது மக்களுக்கு செயல்பட தாமதிப்பதற்கு நல்ல காரணங்கள் இருக்கின்றது. இந்த சின்ன எங்களுக்கு விளங்க முடியாது. சில பேரே அநேக காரியங்கள் நாங்கள் உள்ளத்திலே வைத்துக் கொண்டு இருக்கலாம், ஆனால் தாமதிக்கிறோம். அதுக்கு நல்ல காரணங்கள் இருக்க தேவ பிள்ளைகளே. சில வேளையிலே நாங்கள் அதை யோசிக்கல. அவர் அந்த கொடுக்க போகும் ஆசீர்வாதத்தை, அந்த நன்மையை, நாங்கள் எதிர்பார்க்கும் அந்த தேவையை, அந்த காரியத்தை நாங்கள் அனுபவிக்க இன்னும் தகுதியற்றவர்களாக இருக்கலாம். நாங்கள் மனதில் ஒரு காரியத்தை வைத்துக்கொண்டு தேவ சமூகத்துக்கு வரலாம். அந்த காரியத்தை நான் இன்னும் பெற்றுக்கொள்வதற்கு இன்னும் தகுதியற்றவர்களாக இருக்கலாம். நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வதற்கு சில வேளை சபைக்கு வரலாம். என்னுடைய உள்ளமும் ஆண்டோடைய உள்ளம் தான் தெரியும். எதற்காக சபைக்கு வருகிறேன்? ஒரு அலட்சிய போக்குக்காக வருகிறேனா? பொழுதுபோக்குக்காக வருகிறேனா? இல்ல ஞானஸ்தானத்தை கடமைக்காக வருகிறேனா? இல்ல முழு இதயத்தோடு ஆண்டோட சமூகத்துக்கு வருகிறேனா? எனக்குள் எரிச்சல், பொறாமைகள், கசப்புகள் இருக்கின்றதா? நான் ஆண்டவருக்கு சித்தமில்லாத காரியத்தை செய்து கொண்டு நான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு அதை செய்யும், இதை செய்யும், நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், தேவ ராஜ்யத்துக்கு முக்கியத்துவம், ஆண்டவரே அதை செய்யும், இதை செய்யும் என்றால் நான் இன்னும் தகுதியற்றவன் தானே. எனக்குள் எரிச்சல் இருக்கும், கசப்பு இருக்கும், பொய் இருக்கும், பொறாமை இருக்கும், எல்லாம் செய்வேனா? உலகத்தில் எல்லா ஐக்கியத்தையும் நம்ம செய்தது, ஆண்டவரே எனக்கு அதைத்தாலும் இதைத்தான் ஆண்டவர் கொடுப்பாரு. என்னை தகுதிப்படுத்திக் கொள்வதற்கு, அந்த பிழைகளிலிருந்து விடுபட்டு அதை சரி செல்வதற்கு, அதுக்கு தான் ஆண்டவர் கொடுக்கிறார் அந்த காலத்தை. உன்னை தகுதிப்படுத்திக் கொள்ளு. நான் மகனை உனக்கு ஆசீர்வதிப்பேன். அத்தானே உனக்கு இன்னும் அந்த ஆசீர்வாதம் தராம இருக்கு. உன்னை என்ன பிள்ளை இருக்கு, நீ பாரு. அந்த பிள்ளையை நீ தகுதிப்படுத்திக் கொள்ளு. அத்தான் தாமதிக்கிறது அத்தைங்களுக்கு விளங்குதில்லை. நாம என்ன செய்ய, ஐயோ ஆண்டவர்கிட்ட வாரம் இவ்வளவு செய்யறேன், ஆண்டவர் என்னை கைவிட்டார். நீ முதல்ல என்ன பாரு, உன்னை என்ன பிரச்சனை இருக்குது. இவனை தகுதிப்படுத்திக் கொள்ள, நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள ஆண்டவர் கொடுக்கும் தவணை காலம் தான் அந்த தவணை காலம். உனக்குள்ள
நீ அந்த ஆசீர்வாதத்தை பெற இன்னும் உனக்கு தகுதி இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ என் சமூகத்தை எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிற, எத்தனை மணி நேரம் என்னோட பேசுற, எவ்வளவு நேரம் வேதம் வாசிக்கிற, எவ்வளவு நேரம் ஜெபிக்கிற. பைபிள் எல்லாம் கேட்ட உனக்கு தெரியுமா? பைபிளை முழுக்க வாசி இருக்கியா? ரட்சிக்கப்பட்ட எத்தனை வருஷம் ஆகுது? ஆதி ஆகணும் வெளிப்படுத்த வருஷம் 66 புஸ்தகம் நீ வாசி இருக்கியா? ஆண்டவர் கேட்பா, அப்ப எப்படி நீ கேட்பா? நீ எனக்கு ஒண்ணுமே செய்ய, நான் உனக்கு செய்யணுமா? அது ஒரு சின்ன கேப்ப கொடுக்கிறார். உனக்கு தகுதிப்படுத்திக்கோ மகனே மகளே, அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு தருவேன், அது தகுதிப்படுத்திக்கொள்ள. அங்க சொல்றோம், ஐயோ எனக்கு இது செய்யலையா, அது நடக்கலையா, அது. ஆனா நான் ஆண்டவருக்கு என்ன செய்யறேன்? எங்க எத்தனை குறை இருக்கு இன்னைக்கு அநேக நான் பார்ப்பேன், ஆண்டவர் அது செய்யல. ஆனா எனக்கே தெரியும் அந்த உங்கள்கிட்ட இத்தனை குறை இருக்கு. எப்படி ஆண்டவர் குறை சொல்றாங்க பிள்ளைகளே? மற்றது அப்படி சில வேலை ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்காமல் சில காரியங்கள் நிறைவேற்ற எங்களை பொறுமையை பார்த்து பாரு, என் மகன் இத்தனை காரியங்கள், இத்தனை பாடுகள், வேதனை, துன்பங்கள் நடந்து எனக்காக பொறுமையை காத்திருக்கிறானே, அது மற்றவர்கள் சாட்சியை கொடுக்கும். அது மற்றவர்கள் பாரு, எத்தனை பாடுகள் பாருங்க தான் எங்களுக்கு குணாபதம், எத்தனை பாடுகள் வழியாய், துன்பங்கள் வழியாய் போனான். ஆனாலும் பொறுப்புடன் கர்த்தருக்காக ஊழியம் செய்தார் அந்த மனுஷன். யோபு பாருங்க, எவ்வளவு பாடுகள், வேதனை, துன்பங்கள். அவருக்கு வந்தமா யாருக்கும் அந்த சபையில் வந்து அவருடைய எருதுகளை, அந்த கழுதுகளை எல்லாமே ஒட்டி கொண்டு போகிறாங்க. அக்கினி இறங்கி அப்படியே ஆடுகளை வேலைக்காரை எரிச்சு போடுகின்றது. கழுத்தியர் வந்து ஒட்டுக்கத்தை எல்லாமே ஒட்டி கொண்டு போறார். 10 பிள்ளைகள், 7 குமாரர், 3 குமாரர்கள், பெரிய காற்று வந்து அப்படியே அடிச்சு கொண்டு போகுது. அவளை உள்ளங்கால் முதல் உச்சந்தளவாக அப்படியே கொப்பளங்கள் சொரிய கூட அவளுக்கு பலன் இல்லை. அப்படியே பிள்ளை அப்படியே ஒரு ஓட்டை எடுத்து சொரிஞ்சு கொண்டு இருக்கிறார். அவளுடைய மனைவி அந்த உத்தமி என்ன சொல்கிறார்? இன்னும் நீர் உங்களுடைய உபதேசத்தில் உத்தமத்தில் உறுதியா இருப்பீரோ, தேவனுக்கு ஜீவனை விடும். செஞ்சாரா? எல்லாமே இழந்துட்டார். எத்தனை பாடுகள், வேதனை, துன்பங்கள். அவர் அந்த கீர்த்தி செய்த செல்வ சீமானா இருந்தார். 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர் மாடுகள், 500 கழுதை, திரளான வேலைக்காரர், 10 பிள்ளைகள். அப்படி செல்வந்தரா இருந்தார். நல்லா வட்டை இழக்கிறார். ஆனா கர்த்தருக்காக காத்திருந்தார். நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் செய்வேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அவருக்கு தெரியும், நான் கர்த்தருக்காக காத்திருக்கும் போது எல்லாத்தையும் அவர் திரும்ப தருவார் என்று. அவர் அவசரப்படவில்லை. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருந்தார் யோபு. ஆனால் எல்லாத்தையும் திருப்பி எனக்கு தருவார். மனைவி பார்த்து என்ன சொல்கிறார்? நீ பைத்தியக்காரை போல பேசுகிறாய். தேவன் கையில் நன்மை பெற்ற நாங்கள் தீமையை பெறக்கூடாதா? இன்று மனைவிமார் அப்படிதான், நன்மை மட்டும்தான் வேறு கத்தனை, தீமை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆண்டவர் எல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுக்கல, மனைவிமார் எல்லாம் எடுப்பார்கள். ஆனா தேவராஜ்ய பிரச்சனை வரும்போது, இது தேவையா அவங்களுக்கு, பேசாம ஒதுங்கிருங்களே. ஆண்டவர் ஊழியங்கள் எந்த பிரச்சனை இருக்கோ எல்லாம் உங்களுக்கு தேவையா? சும்மா வீட்டுக்காக இருக்கலாம் தானே. ஆண்டவர்த்து நன்மை பெற்றக்கொண்டு எப்படி சொன்னியா? இதெல்லாம் எங்களுக்கு தேவை இல்லைங்க. தீமா வரும் போது குற்றம் சாட்டுறது ஆண்டவர். இந்த அநேக மனைவிகள் அப்படிதான். ஆண்டவர் எல்லாம் ஆசீர்வாதம் கொடுக்கல, எடுத்து வச்சுக்கொள்வாங்க. எல்லாம் அல்மாரில் போட்டு தங்கம், பொன், வெள்ளி எல்லாம் பேக்கில் லோக்கல்ல இருக்கும். ஆனா ஆண்டவர்கிட்ட பிரச்சனைகள், ஆண்டவருடைய ஊழிய நிமித்தம் பிரச்சனைகள் வரும்போது இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? ஆனா கர்த்தருக்காக நாங்கள் இழந்து போன்ற ஒன்றும் வீணாய் போவதில்லை தேவ பிள்ளைகளே. ஆகவே அப்படித்தான் கர்த்தரை காத்திருக்கும். அநேக கர்த்தரை காத்திருப்பதில்லை. யோபு பக்தன் அவலைகள், பாடுகள், வேதனை, துன்பங்கள் மத்தியில் பொறுமையாய் காத்திருந்தார். பாருங்க, அதை வாசிக்கும் போது அவருடைய முன்னாசிரியர் பின்வாசியர். யோபு 42 12-17 மட்டும் வாசிப்போம். யோபு 42 12-17 மட்டும். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். ஆமென். கொஞ்சம் எப்படியா? முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை. எப்போது? அவர் கர்த்தருக்காக காத்திருந்த போது. அத்தனை பாடுகள், வேதனை, துன்பங்களிலும் அவர் ஆண்டவரை மறுதளித்தாரா? ஆண்டவரை விட்டு போனாரா? இல்ல, சாம்பலை உட்கார்ந்து கொண்டு சொரிஞ்சு கொண்டிருந்தார். பெரிய கோடீஸ்வரன். மனைவி சொல்லுகிறார், எல்லாம் நண்பர்கள் வந்து சொல்லுகிறார்கள், ஆண்டவரை மறுதளிக்கவில்லை. அவருக்கு தெரியும், நான் கர்த்தருக்காக காத்திருக்கும் போது ஒரு போலும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று. வாசிங்க. 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமீமாள் என்றும், 2ஆம் மகளுக்கு கெர்சியால் என்றும், 3ஆம் மகளுக்கு கெரேனாப்பு என்றும் பெயரிட்டான்.
தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளைப் போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் சகோதரிகளின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தார். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாளாய் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தார். ஆமென். எப்போது கர்த்தருக்காக காத்திருந்த பாடுகள், வேதனை, துன்பங்கள் மத்தியிலே ஆண்டவரை மறுதலிக்கவில்லை தேவ பிள்ளைகளே. பிரச்சனைகள் வரும், துன்பங்கள் வரும், வேதனை வரும். 3000 எத்தனை ஆடுகள் இருந்துச்சு? முதல் 7000 ஆடுகள், இப்போ 14000 ஆடுகள், 3000 ஒட்டங்கள், 6000 ஒட்டங்கள், 1000 ஏர்மாடுகள், 5000 கழுதைகள். அவ்வளவு அழகுள்ளவனா, பூர்ண வயசுள்ளவனா சார்னா. அப்படிதான் தேவன் கர்த்தரை காத்திருக்கும் போது சில வேளை நாங்கள் பொறுமையை கற்றுக்கொள்ளலாம். நமது விசுவாசம் பலம் படிக்கும், ஆனால் தாமதிக்கும். ஆனால் அது தாமதிக்காது, சீக்கிரமாய் வரும் தேவன். கோழி முட்டையிலிருந்து குஞ்சு வெளியே வரவேன்னா எத்தனை நாள்? 21 நாட்கள் அடக்காகும். நாங்கள் அவசரப்பட்டு குஞ்சுக்கு உதவி செய்யணும்னு அந்த ஒரு 5 நாள்லே அந்த ஓட விட்டு கோழி கொஞ்சம் வெளியே எடுத்தா அது குஞ்சுக்கு உதவி செய்யலாம் ஆகாது. 21 நாட்கள் அதை முழுமையை அடக்காத்தான் அந்த குஞ்சு ஒழுங்கா வரும். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செயல்படவில்லை என்று, ஆண்டவர் இன்னும் எனக்கு அந்த ஆசீர்வாதம் தரவில்லை, நான் நினைத்த காரியம் இன்னும் நடக்கவில்லை என்று நாங்கள் ஆண்டவருக்கு உதவி செய்யக்கூடாது. எங்க அநேகர் நாங்கள் அப்படிதான் ஆண்டவருக்கு உதவி செய்ய போகிறோம். இல்ல இல்ல இல்ல, பொறுமையுடன் காத்திருக்க வேண்டியவர்கள். ஏற்ற காலத்தில் கர்த்தர் கனப்படுத்துவார். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை விட்டுபடி அவருடைய பலத்த கருத்துக்குள்ள அடங்கினார். ஏற்ற காலம் என்று ஒன்று உண்டு, எல்லாத்தையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதே பிதாவானவர் நீங்கள் பிறப்ப முன்பே அவர் முன்கூட்டு முன்னாடி வைத்திருக்கார், ஆதி நேரத்தில் வைத்திருக்கிறார். பாருங்க, நம்முடைய ஆண்டவரை பாருங்க. கானான் கல்யாணம் வருது பாருங்க. ஆண்டவருடைய தாயை மரியாதை என்ன சொல்கிறார்? திராட்சை அச்சம் இல்லை என்று சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறார். தாமதிக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட எங்களுடைய ஆசீர்வாதங்களை கிடைப்பதற்கு இன்னும் அந்த வேலை இல்லாமல் இருக்கிறார் தேவப்பிள்ளைகளே. ஆண்டவரை நோக்கி முறுமுறுக்காய் கொடுத்த வாக்கு தத்தத்தை பிடித்துக் கொண்டு உங்களை குறித்த நோக்க தேவ திட்டத்தை கொடுத்து அதில் ஸ்திரமாய் போய்கொண்டிருக்க. இன்னும் வேலை வராமல் இருக்கு. ஆண்டவர் சொல்றார், இன்னும் என் வேலை வரவில்லை. ஏற்ற வேலை வந்தது. வேலைக்காரர்களை காடிகளை கொண்டு சொல்கிறார், தண்ணீரை எழுப்ப சொல்கிறார், தண்ணீரை திராட்சை மாற்றி அற்புதம் செய்கிறார். ஆகவே நிச்சயமாய் ஆதினத்தில் வைத்திருக்க அந்த நேரம் வரும்போதே உங்களோட ஆசீர்வாதம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். அது வரைக்கும் தேவ சித்தத்தின் படி நடக்கும். ஆண்டவர் ஒரு நாளும் தங்களுடைய வாழ்க்கையில் அவசரப்பட்டது இல்லை தேவர்களே, ஆத்திரம் அடைந்தது இல்லை. எல்லாவற்றையும் அதன் நேரத்தில் திறம்பட செய்தார். தன் ஜீவனை எனக்காகவும் உங்களுக்காகவும் நம்முடைய பாவங்களுக்காக நம்மை ரட்சிப்பதற்காக கொடுக்க போகும்போது பிதாவே என் வேலை வந்தது என்று சொல்லி அமைதியுடன் பாடுகளுக்கு சென்றார். நாங்கள் கூட எல்லா காரியங்களிலும் எங்கள் வாழ்க்கையில ஏற்ற காலத்திலே அந்தந்த நேரத்தில் அதினதின்படி அவசரப்படாமல் ஆத்திரப்படாமல் தேவ சித்தத்தின்படி நடத்துவோமானால் நாங்கள் அந்த சிமியோனை போல லூக்கா 2:29 வாசிப்போம். லூக்கா. ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு போக வேண்டும். ஆமென். நாங்க எங்க வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியா ஆண்டவர் குறிப்பிட்டது காரியத்தை வைத்திருப்படி ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்து அவசரப்படாமல் செய்யணும். ஆண்டவர் சொல்லலாம், ஆண்டவரே உமது வசனம் பற்றி நான் வாழ்ந்து விட்டேன், இப்போது அடியனை சமாதானத்தோடு போக வேண்டும் சொல்லலாம். சங்கீதம் 37:34 சொல்லுகிறது, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழிகளை கைக்கொள், அப்போது நீ பூமியை சுகத்திக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மாக்கள் அறுப்புண்டு போதை நீ காண்பா என்று வேதம் சொல்லுகின்றது. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு நாங்கள் காத்திருக்கணும் தேவ பிள்ளைகளே. எங்கள் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும் போது அவர் என்ன செய்வார்? காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நாங்கள் என்ன செய்யணும்? அவருக்காக எங்களை ஒப்புவிக்கணும். எங்களை முழுமையாக ஒப்பிட்டு அவர் மேலே நம்பிக்கை வைங்க. காசு மேல இல்ல, பணம் மேல இல்ல, அதிகாரிகள் மேல இல்ல, அவர் மேல, வக்கீல்கள் மேல இல்ல, லோயர் மேல, கோர்ட் மேல இல்ல, அந்த மனுஷன் மேல இல்ல, இந்த மனுஷன் மேல இல்ல, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க. கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் நிச்சயமாய். தாவீது ராஜா வாழ்க்கையில பாருங்க, அவர் பொறுமையோட காத்திருந்தார். அவர் பாருங்க, இஸ்ரவேலுக்கு முழுக்கமா அவர் ராஜா தான் அவருக்கு தெரியும். ஆனா தாவீது ராஜா அந்த ராஜ்யபாரத்தை பறிக்க அவர் முயற்சிக்கவில்லை. தன்னை சவுல் கொல்ல தெரியாம அறிந்தும் கூட சவுலை கொல்ல அநேக சந்தர்ப்பங்கள் அவருக்கு கிடைத்தது.
அவருடைய வேலைக்காரர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், அவருடைய ஆயுதத்தாரிகள் எல்லாம் சவுலை ஆண்டவர் கரத்தில் ஒப்புக்கொண்டார் கொள்ளன்னு சொல்லுகிறார். அந்த வசனம் சொல்லுகிறது, இதோ நான் உன் சத்துரை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமான செய்வாய் என்று கர்த்தர் உன்னோட சொன்ன இதுதானே என்று அவருடைய இருந்த ஆயுததாரிகள் எல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனா தாவீது என்ன சொல்லுகிறார்? இல்ல, கர்த்தர் அபிஷேகம் பண்ண சவுலை நான் கை வைக்க மாட்டேன் என்று அவரை தப்பிக்க விட்டார். கர்த்தருக்காக பொறுமையுடன் தாவீது காத்திருந்தார். மாம்ச வைராக்கியத்துக்கு இடம் கொடுக்கவில்லை, அவசரப்படவில்லை. அந்த ராஜ்யம் தன்னை ராஜ்யம் ஆக்கினார் என்று தெரியும், ஆனா அவசரப்பட்டு ராஜ்யபாரத்தை பிடிக்க போவதில்லை. பொறுமையுடன் ஆண்டவருடைய ஏற்ற காலத்தில் கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருக்கும் போது உயிர்த்த தாவீதுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஆண்டவர் முழு இஸ்ரவேலுக்கு ராஜ்யமாக்கினார். 40 வருஷம் இஸ்ரவேலை அரசாண்டார் தேவர்களே. ஆகவே கர்த்தருக்கு நாங்கள் பொறுமையாய் காத்திருப்போம். அவர் எங்களிடமாய் சார்ந்து எங்கள் எல்லா கூப்பிடுதலை கேட்பார். ஆமென். நாங்கள் எழுந்திருப்போம். அப்படியே கேட்ட தேவ செய்தியின்படி கண்களை மூடி ஒரு நிமிஷம். ஆண்டவரே, அநேக நாங்கள் ஆசீர்வாதங்களை இழந்து போவதற்காக வருத்தான் தேவர்களே.